இங்க இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சீமந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 7வது மாசம் ஆச்சுனால இந்த மாதமா உடம்பு ரொம்ப டல் ஆயிடும். நீ வரவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மூஞ்ச குத்தி சிரிமா, இல்லனா உன்னதாமா எதனா உன்னை தப்பா பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவும் சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட்காக இந்த gift வாங்கணுமா, நான் கேட்கும்போது கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாரும் நலங்க உட்காந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட மச்சான் நீ கலகிட்டடா, ஒரே வருஷத்துலயே அப்படியே அப்பாவை போறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகளையும் இவரை போட்டு நல்லாவே அப்படியே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து நலங்கு வைக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த கிஃப்டையும் அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. அது உள்ள ஒரு பென்ட்ரைவும் இருக்கு. மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் தானே, எல்லாருமே பார்க்கலாம்னு சொல்லி இவர் அந்த வீடியோ ப்ளே பண்றாரு. அந்த வீடியோ ப்ளே பண்ணா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இத பார்த்ததுமே அந்த மாமியார் காரி பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இந்த கர்ப்பமாகிற அந்த பொண்ணை அடிச்சிடுறாங்க. என்னால இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மறந்துடுறி, அவனை மன்னிச்சு விட்டு, இந்த பிரச்சனையை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன்டி, நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி விட்டடி. இந்த பொண்ணோட மாமாவும் நீ இந்த மாதிரி ஆளுக்குலாம் வாழாதமா, நீ உன் புள்ளைய பத்தினு உன் வீட்லயே இருமான்னு சொல்லி தைரியப்படுத்தினுகிறாரு. சின்ன வயசுல இருந்து நீ அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பமா, உன்னோட குழந்தைய அதே மாதிரி அப்பா இல்லாம வளரணுமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா, நம்ம முதல்ல போய் வெளியே போய் பேசுவோம், மீதி எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம் சொல்லி அவங்களே வெளில கூட்டு போறாங்க. இந்த பையனோட அம்மா இவனை சுத்தமா திட்டவே மாட்டாங்க. பொண்ணா அவ குழந்தைய பெத்து குத்த உடனே குழந்தைய வாங்கினா அவளை தொத்தி விடுறா. முதல்ல எல்லாரும் முன்னாடியே எவ்வளவு அசிங்க பத்தி விட்டா பாறான்னு சொல்லி இவனுக்கு சப்போர்ட்டா பேசினுறாங்க. என் பொண்ணு எதை தெரியாம பண்ணிட்டா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்பிள மேல தான் தப்பு இருக்குது, அவரையும் கொஞ்சம் கேளுங்களமா. என் புள்ள மேல தப்பு இருக்குதுன்னா அதை என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிருக்கணும். இது ஊர் முன்னாடியே வெளிச்சம் போட்டு காட்டுறது. இப்ப எப்படி அவன் வேலைக்கு எல்லாம் போவான்? இந்த பொண்ணு அவன் வீட்டுக்காரர் கூட தனியா பேசணும்னு சொல்றாங்க. ரூம் உள்ள வந்ததுல இருந்து இந்த பொண்ணு அவன் பயங்கரமா கன்வின்ஸ் பண்றான். நான் பண்ணது எல்லாமே தப்புதாமா, நீ கர்ப்பமானதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாதுமா, தயவு செஞ்சு சொல்றது கேள்வி, நம்ம ரெண்டு பேருமே எல்லாத்தையும் மறந்துடலாம், மறுபடியும் நம்ம குழந்தைக்காக நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? இந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால நானும் கோவத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா நீங்க கிடையாது. இப்ப நீங்களும் நான் செஞ்ச தப்ப மறந்துடுங்க, நான் உங்களோட தப்பையே மறந்துடுறேன். நம்ம ரெண்டு பேருமே குழந்தைக்காக வாழலாம், சரிங்களா? இந்த பொண்ணு இப்படி சொன்னது கேட்டதுமே அவனால அதை ஏத்துக்க முடியல. வெளியே வந்ததுமே மாடியில இருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிக்கிறான். என்னடி அவங்க கிட்ட இப்படி சொன்னா, மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டாண்டி. நான் ஒரே ஒரு பொய் சொன்னமா, ஆக்சுவலா இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம தப்பு பண்ணா இவனால ஏத்துக்க முடியுதான்றதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவங்க கிட்ட அந்த பொய்யே சொல்லிருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னது தப்பா ரைட்டான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.